ஹாய் ஹலோ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சப்பாத்திக்கு நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கிரேவி செஞ்சிருக்கேன். அது எப்படி செஞ்சேன்னு பார்த்துடலாமா? ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி நிறைய எடுத்து சாப்பரில் போட்டு நல்லா பொடிசாக சாப் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, வாசனைக்கு வரமிளகா, இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேங்க. இதெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதுங்க வெங்காயம். இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 தக்காளி சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் இதிலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்கு உப்பு, கலருக்கு மஞ்சத்தூளும் நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுத்து பாருங்கள். நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கும், அப்புறம் சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டிருக்குங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. இதெல்லாம் பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா முட்டை ஒரு 4 முட்டையை நல்லா வேவிச்சு தோல் உளிச்சு வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி இதிலே போட்டுடலாங்க. போட்டு மஞ்சள் கருவு எல்லாமே இதில் போட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள், இந்த பெப்பர் தூளுங்க, இதிலேயே சேர்த்து நல்லா குழம்புல அப்படியே மேலாக தள்ளி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வேக விடுங்க. நல்லா உப்பு காரமெல்லாம் நல்லா முட்டையில் இறங்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒருக்கா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். சிக்கன் கிரேவி மாதிரியே உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சுங்க. கொத்தமல்லி தூவி இறக்கினீங்கன்னா சூப்பரான முட்டை கிரேவி, வெங்காயம் முட்டை கிரேவி ரெடி ஆகிடும். இது சப்பாத்திக்கு நல்லாவே இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ரோஸ்கான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஓகே, பாய்.